இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டதான பாக்கியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் கிறிஸ்துமஸ் காலங்களே நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக தம்முடைய பிள்ளையாக நம்மை மாற்றிருக்கிறார். இரண்டாவது, பாவத்தின் மேல் நம்ம வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். மூன்றாவது, நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இந்த 4வது தினமாகி இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறதான ஒரு பாக்கியம், பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார். அவர் நல்ல ஒரு பாதுகாவலராய் நமக்கு காணப்படுகிறார். ஒரு பறவை இனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பறவை இனம் உயரமான ஒரு இடத்துல தன்னுடைய கூட்டை கெட்டுமாம். கூட்டை கெட்டி அதில் முட்டையிடுமாம். முட்டையிட்டு அது குஞ்சு பொரித்ததும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு தேவையான ஆகாரங்களை அது புறக்கி கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு பகிர்ந்து கொடுக்குமாம். குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழாக அழகாக பாதுகாத்து கொள்ளுமாம். ஏதோ ஒரு காரியம் எதுவும் அதை அணுகக்கூடாது, ஒருவேளை விஷ ஜந்துக்கள் அணுகக்கூடாது என்று சொல்லிதான் உயரமான இடத்துல தன்னுடைய கூட்டை அந்த பறவையானது, அந்த அநேக பறவை இனங்கள் இப்படிதான் கெட்டுகிறது. அதே போல ஏதாவது மழை வெயில் போன்ற காரியங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக தன்னுடைய செட்டைகளை அந்த குஞ்சுகளுக்கு அடைக்கலமாக இந்த பறவைகள் கொடுத்து கொள்ளுமாம். இப்படி பறவையின் செட்டைகளின் கீழாக இருந்ததான அந்த குஞ்சுகள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பறவையே அந்த கூட்டிலிருந்து கீழே தூக்கி கொண்டு போடுமா. கீழே தூக்கி கொண்டு போடுகிற சமயத்தில் அந்த குஞ்சுகள் தானாக செட்டை அடித்து பறக்கும். ஒருவேளை அப்படி செட்டை அடித்து பறக்கும் போது கூட ஏதேனும் ஆபத்து அந்த குஞ்சுகளுக்கு வருமானால் இந்த தாய் பறவையானது அழகாக சென்று தன்னுடைய சிறகுகளின் மேலே அந்த குஞ்சுகளை அழகாக அழைத்து கொண்டு செல்லும். இப்படிப்பட்டதான ஒரு அநேக அனுபவங்களை நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. அதே போலதான் நம்முடைய கர்த்தரும் கூட நமக்கு தேவையான பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால், பாதுகாப்புக்கு எதிர்மையான ஒரு வார்த்தை பயம். பயம் நம்மை விட்டு நீங்கி போகும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எனவே என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான பயமும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இந்த வருடம் முழுவதுமாக உங்களை அச்சுறுத்தி கொண்டு வந்திருக்கலாம். ஏதோ பிசாசுக்கு எதிரான போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பயமாக, ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அந்த பயத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் மாற்றி நம்முடைய பாதுகாப்பாய் அவர் உண்டாக்குறார். நம்முடைய செட்டைகளின் கீழாக நம்மை மறைத்து நமக்கு ஒரு பெரிய பலத்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் உணர முடியும். கர்த்தரும் இதை தான் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் தீமை நின்று நம்மை பாதுகாக்கிறாராம். தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை பாதுகாக்கிறார். இந்த நாம் கடந்து வந்த 2021 வருடம் முழுவதுமாக இந்த பாதுகாப்பு என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஷீல்ட் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம நிச்சயமாக யோசித்து கொண்டிருப்போம். இந்த உலகம் நம்மை பெரிய பாதாளத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. கொள்ளை நோயின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போதெல்லாம் ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாத்ததனால் மாத்திரம்தான் இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் எவ்வளவு பெரிய கரம்! கர்த்தருடைய கரம். ஒருவேளை இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். எத்தனையோ அனுபவங்களை அநேகருடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிந்தான ஒரு சகோதரிக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்துல அவருடைய கால்களுக்கு மேலாக ஒரு கார் ஏறி சென்றதை கேள்விப்பட்டேன். அப்போ நம்முடைய உள்ளம் உருகினது. ஆனால் அவர்கள் அற்புதகரமான ஒரு சாட்சியை சொன்னாங்க. நிச்சயம் அந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் வந்திருக்கும், ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ராக்சர் கூட இல்லாம காயங்களினால் கர்த்தர் பாதுகாத்தார். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. இப்படிதான் இமைப்பொழுது ஒருவேளை ஆண்டவர் நம்மை கைவிட்டாலும், ஒருவேளை கர்த்தர் மேல இருந்து நம்மளை தூக்கி போடுற மாதிரி, நம்ம விழுகிற மாதிரி இருக்கலாம். ஆனா
ஆண்டவருடைய சிட்டைகள் அழகா நம்மை வைத்து பாதுகாப்பார். இதுதான் கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு இந்த கிருபை நம்ம எப்படி உணர்கிறோம்? கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கிறார். இதை உணர்ந்து நம்ம செயல்படுவோம். சங்கீதம் 121 சங்கீதம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இதற்கு பயப்படுகிறீங்க, மனுஷனை கண்டு பயப்படாதீங்க. பயத்திற்கு அஞ்சி ஏதோ ஒரு காரியத்திற்கு பயப்பட்டு மனுஷனை நோக்கி நீங்கள் ஓடாதிருங்கள். மனுஷனை நோக்கி மனுஷனிடத்தின் அடைக்கலம் தேடாதிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க புதிதாக இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் அடைக்கலத்திற்குள்ளாக வாங்க. இயேசுவின் செட்டைகளுக்குள்ளாக நீங்கள் வாருங்கள். கிறிஸ்துமஸ் உண்மையான கிறிஸ்துமஸ் அனுபவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா பயத்தையும் நீக்கி உற்சாகமாக கிறிஸ்துமஸை கொண்டாட நம்ம ஆயத்தமாவோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். ரோமர் கழுத நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். எனவே நமக்கு எதிராய் ஒருவனும் யுத்தம் செய்ய முடியாது. இந்த வசனத்தை மறந்து போக, ஆண்டவரே நீங்க வலது பக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்க பக்கத்தில் இருக்கீங்க, என்னை நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. வியாதி என்னை நேராடு ஆண்டவரே, அப்பா மரண கண்ணிகள் என்னை நேராது சுவாமி. மனிதர்கள் மூலமாய் வருகிறதான எந்த காரியங்களும் நேராது. ஏனென்று சொன்னால் நீங்க என் பக்கத்தில் இருந்து என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க. விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் கொடுக்கிறதான இந்த பாதுகாப்பாகிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு நடப்போம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமேன். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் எங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிறதான பாக்கியங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய பிரசனம் எங்களை தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பின் வஸ்திரத்தை ஆண்டவரே, அப்பா பாதுகாப்பாகி ஆண்டவரே உடைய கிருபை நீர் எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை இந்த நேரத்தில் யாராவது பயத்தினால் ஆட்கொண்டு இருக்கலாம், அவர்களுக்கு அந்த பயத்தின் கிரியைகள் எல்லாம் நீர் நிர்மூலமாக்கி போட முடியாது ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே எல்லா விதமான பயத்தை எடுத்து ஆண்டவரே ஒரு புது வாழ்வை அவருடைய இருதயத்தில் கட்டளையிட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா நீர் அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.